அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க இஸ்லாமிய பெருமக்களே, பொதுவாகவே குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வார்த்தையும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழிகள், அதற்கு உண்டான அமல்கள், அதை எவ்வளவு கவனமாக செய்ய வேண்டும் என்பதனை வழிநடிகளும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இவ்விடத்திலே சொர்க்கம் நேசிக்கும், சொர்க்கம் எதிர்பார்க்கும் ஒரு 4 தன்மைகள் கொண்ட நபர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசைப்படுத்துகிறார்கள். முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாலில் குர்ஆன், குர்ஆனை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருப்பவர், குர்ஆனை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருப்பவர் அவரை சொர்க்கம் நேசிக்கிறது என்பதாக சொன்னார். இரண்டாவது ஹாஃபிதுல் லிசான், நாவை பாதுகாக்கக்கூடியவர் என்பதாக சொன்னார். நாவை தீய வார்த்தைகளை விட்டும், கவனமிக்க சொற்களை விட்டும், முறைப்படுத்தாத வாசகங்களை விட்டும், தவறான வார்த்தைகளை விட்டும், கண்ணியமான சொல்லை சொல்லக்கூடிய, அதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அந்த நாவை பயன்படுத்தக்கூடிய அந்த நபர், அவரையும் சொர்க்கம் நேசிக்கிறது என்பதாக சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், முத்இமுல் ஜீரான், அண்டை வீட்டாருக்கு கொடுத்து உதவுபவர், உணவாக இருக்கட்டும், மற்ற பகிர்தலாக இருக்கட்டும், முத்இமுல் ஜீரான் என்பதாக சொன்னார்கள். அண்டை வீட்டாருக்கு கொடுக்கக்கூடியவர்கள், உணவை கொடுக்கக்கூடியவர்கள் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதியாக சொன்னார்கள், அஸ்ஸாயிமு ஃபி ஷஹரி ரமலான், ரமலானுடைய மாதத்திலே நோன்பினை பரிபூர்ணமாக செய்யக்கூடியவர், பரிபூர்ணமாக நோக்கக்கூடியவர் இறைவனுக்காக வேண்டி என்பதாக சொன்னார். அவரையும் சொர்க்கம் நேசிக்கிறது என்பதாக சொன்னார்கள். ஆக சொர்க்கம் ஒரு அடியானை நேசிக்கிறது என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த 4 தன்மைகளையும் யார் ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்களை சொர்க்கம் நேசிக்கக்கூடிய தன்மையில் அவர் மாறிவிடுகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொன்னார்கள். ஆகினாலே இந்த 4 தன்மைகளையும் நாம் வளர்த்து கொண்டு சொர்க்கம் தேடக்கூடிய நபர்களாக நாம் மாற வேண்டும். அதற்காக வேண்டிய நாம் முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.